வணக்கம். நான் விளக்கு வருஷத்துக்கு மேல இந்த விளக்கு தொழிலில் உள்ள அத்தன்டிக் ட்ரெடிஷ்னல் விளக்கு. வணக்கம், ராமச்சந்திரன் பேசுகிறேன். நாங்கள் தான் விளக்கு மேக்கர்ஸ் மூலியமாக விளக்கு சப்ளை பண்ணுறோம். என் பேர் கே கார்த்திக். நான் பக்கத்தில் உள்ள கிராமத்துலேருந்து தான் அந்த வேலையை கற்றுக்கிட்டேன். நான் ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து தான் அந்த வேலையை கையாளர் மூலியமாக வந்தேன். டீ வாங்கி கொடுத்து ஹெல்ப்பராக இருந்து அந்த வேலையை கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி 44 வயசாகுது, எனக்கு 42 வயசாகுது. 18 வருஷம் இந்த 18-20 வருஷம் தான் அந்த தொழிலில் இருக்கேன். என்னோடய பேர் ஆர்சி. பூர்வீகமாக இங்கே தான் இருப்போம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து 15 வயசில் நான் அந்த வேலைக்கு வந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு 55 வயசா. இது கட்டு, இதுக்கு பேர் இதை காயின்னு சொல்லுவோம். இது கரணை, இது தகிலி, இது பிறைன்னு சொல்லுவோம். இது தனித்தனி பாகங்களாக எல்லாம் திரண்டு போகுது. இதான் சோறு போடுது. ஆச்சரிய கோயில் விளக்குனா எங்கே போனாலும் நின்று பேசும். அதேமாரி விளக்கு நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். இந்த கருணைக்குள்ளே இந்த கருவு தான் இருக்குது. இதை நாங்கள் நிறைய பேர் மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் கருவாக தான் பார்க்குறோம். ஒரு உயிர் உருவாக்குறதுக்கு கரு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் இந்த விளக்கு உருவாக கரு முக்கியம். களிமண்ணும் மணலும் சேர்ந்து அடித்து அது கருவாக உருவாகி அதில் மெட்டல் அது நாங்கள் ஃபினிஷிங் பண்ணுறது இந்த நேச்சுரல் மாதிரி எங்கேயுமே ஃபினிஷிங் அப்படின்னு பார்க்கறதுக்கு பாரம்பரியமாக வச்சுக்கலாம். அது கீழே சாஞ்சா கூட உடையாத அளவுக்கு அவ்வளோ ஒரு முருகமாக செஞ்சுட்டு இருக்கோம். வெளியில் எங்கே போனாலும் கிடைக்காது. இது குடிசை தொழில் எங்களுக்கு. இது நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் கையால் செய்யப்பட்டது. எந்த ஒரு மிஷினரிஸ் எதுவும் யூஸ் பண்ணி செய்கிறது இல்லை. வீடியோ பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் தொழில். உங்களுக்கு எந்த விளக்கு வேணுமோ விளக்கு மேக்கர்ஸ்.com போய் உங்கள் விளக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி.